இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் நடக்கிற இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் Enphaseோட ஸ்டால். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு Enphase இன்வெர்டர் எப்படி ஒர்க் ஆகும், அவங்க லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண Enphase IQ8P P ஃபார் பவர் இந்த இன்வெர்டர் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். Enphase பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்காக எங்கள் சோலார் டீம்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வாங்க. ஸோ இப்போ நாங்கள் Enphase பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த டயக்ராமை தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரொம்ப கவனிங்க. ஏன்னா நீங்கள் ஃபியூச்சரில் Enphase இன்வெர்டர் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த டயக்ராம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வாங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சோலார் போடுறீங்களா, அதில் Enphase இன்வெர்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எப்படியெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், என்னென்ன காம்பனண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் பேனல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு பேனல் கீழேயும் ஒரு இன்வெர்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த பேனலை ஒரு Q ரிலே எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த Q ரிலே எதுக்காகனா 250 அபோவ் வர வோல்டேஜ் கட் ஆஃப் பண்ணுறதுக்காகவும் பிஎஸ் கப்புலராகவும் இந்த ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பிரேக்கர் பார்த்திங்கன்னா பேனல் சைட்லேருந்து ஹை கரண்டோ இல்லை வெளியிலேருந்து வெளி கரண்ட் போகிறப்போ பிரேக் ட்ரிப் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். அந்த பிரேக்கருக்கு அப்புறம் எஸ்பிடி கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த எஸ்பிடி பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் வரப்போ கிரவுண்டோட ட்ராப் ஆகிறதுக்கு நம்ம இந்த எஸ்பிடி யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பிரேக்கர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பிரேக்கர் மானிட்டரிங் டிவைஸ்க்கு முன்னாடி ஒரு பிரேக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மானிட்டரிங் டிவைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ கரண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பேனல்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆகியிருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மானிட்டரிங் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஈபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பேனல்லேருந்தையும் எவ்வளோ பேனல் ப்ரொடக்ஷன் ஆகுது, எவ்வளோ யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுது, டோட்டலாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் மானிட்டரிங் பண்ணிக்கலாம். மானிட்டரிங் டிவைஸ் நம்ம வீட்டோட இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணியிருப்போம். இது RS485 கேபிளோ இல்லை ஒய்ஃபை கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒரு RS485 கேபிள் கூட கனெக்ட் பண்ணுறப்போ இன்டர்நெட் நம்ம ஃபாஸ்ட்டாக அப்லோட் ஆகும். ஒவ்வொரு இன்வெர்ட்டரோட அப்டேட்டும் நமக்கு ஒரு எவரி 15 மினிட்ஸ் அப்டேட்டுக்கு நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஈபிக்கு கொடுத்துருக்குறோம், நம்ம வீட்டில் உள்ள எனர்ஜி மீட்டர் மாதிரி நமக்கு ஒரு நம்ம மொபைல்லேயே இதை நம்ம பார்த்துக்கலாம். இது Enphase க்ளவுடில் நம்ம அப்லோட் இந்த டேட்டாஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் சோலார் சிவரஞ்சன் இந்த டயக்ராமை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார், இந்த Enphase எப்படி ஒர்க் ஆகுண்டு. பட் அதுவே இந்த சோலார் பேனல் கீழே வச்சுருக்க இந்த இன்ஸ்டால் பண்ணியிருக்க இந்த Enphase மைக்ரோ இன்வெர்டர் 8P P ஃபார் பவர் எப்படி ஒர்க் ஆகுன்னு நான் சொல்லி தரப்போகிறேன். இந்த இன்வெர்ட்டருக்கு Q ரிலே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 250 அண்ட் அபோவ் ஹை வோல்டேஜ் வரும். உங்கள் வீட்டுக்கு ஹை வோல்டேஜ் வரும் பார்த்தீங்களா, அப்போ இந்த இன்வெர்ட்டர் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் இந்த Q ரிலே போடுறாங்க. பட் ஸ்டில் இந்த இன்வெர்ட்டர்லேருந்து ரேபிட் ஷட் டவுன் டெக்னாலஜி இருக்குது, இதுவும் அந்த வேலை செய்யும். பட் ஸ்டில் நீங்கள் இந்த Q ரிலே கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டருக்கு 15 இயர்ஸ் வாரண்டியோட வருது. நீங்கள் 25 இயர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். Enphase இஸ் த பெஸ்ட் இன் சர்வீஸ். இது ரிப்பேர்ன்றது இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர் ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா இது மேட் இன் இந்தியாவில் வரும், மேட் இன் சைனாவில் ஃபுல்லி மேட் இன் இந்தியா இந்த இன்வெர்ட்டர். அதுக்கப்புறம் இந்த இன்வெர்ட்டரில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் 450 வாட்ஸ் பேனல்லேருந்து 670 வாட்ஸ் பேனலுக்கும் இந்த இன்வெர்ட்டர் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் ஃபியூச்சரில் வரப்போகிற எல்லா மாடியூல்ஸும் நீங்கள் இந்த இன்வெர்ட்டருக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த இன்வெர்ட்டர் நீங்கள் ஏன் வாங்கணும், மற்ற இன்வெர்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த இன்வெர்ட்டர் அப்படின்னா ஸ்பெஷல் 8Pயில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரப்போகிற Enphase வால் இங்கே பாருங்களேன், இந்தியாவில் வரப்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. BA சர்டிஃபிகேட்டை வெயிட் பண்ணுறாங்க. Enphase வால் மட்டும் வந்துச்சுன்னா Enphase இஸ் த ஃபர்ஸ்ட் கம்பெனி ஹூ இன்ட்ரோடியூசிங் வால். ஸோ இது ஒரு ஆஃப் டு தான் ஒர்க் ஆகும். இது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ், கரண்ட் இல்லாமல் போது இது பவர் சப்ளை பண்ணும். யூஎஸில் வால்ஸ் கொடுத்து சன்லைட் பேக்கப்பும் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் இப்போ ப்ரெசென்ட்டாக சன்லைட் பேக்கப் இல்லை. ஸோ திஸ் இன்வெர்ட்டர் இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரொவைடிங் சன்லைட் பேக்கப் இஃப் யூ இன்ஸ்டால் வால். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா 480 VA, அதாவது மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 370 வாட்ஸ் VA தான் இருந்தது. இப்போ 480 VA வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஐ மாடியூல்ஸ் பேனலுக்கு இந்த இன்வெர்ட்டர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இது லோ ஸ்டார்ட் அப் வோல்டேஜ் 16லேருந்து 65 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், காலையில் 7 மணிக்கு இன்வெர்ட்டர் ஆன் ஆகிடும்னு அர்த்தம். பேனலேருந்து ஒரு அவுட்புட் காலையில் வோல்டேஜ் ஒரு 47.5 வாரி தராங்க வோல்டேஜ். பட் அந்த 47 பீக்கில் இருக்கும். பட் காலையிலேயே அந்த இன்வெர்ட்டர் அந்த பேனல் மேலேருந்து வெளிச்சம் படப்பட வோல்டேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 16 வோல்டேஜ்ன்றது காலையில் வெடிக்காலம் 7 மணிக்கே வந்துடும். அந்த வோல்டேஜ் இந்த இன்வெர்ட்டரில் ஹிட் பண்ணும்போது இந்த இன்வெர்ட்டர் காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் அப் ஆகி உங்கள் வீட்டுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அவுட்புட். ஸோ இதுதான் இந்த பெஸ்ட் இன்வெர்ட்டர். நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம்னா Enphase இஸ் த பெஸ்ட் கம்பெனி. ஏன்னா ஃபியூச்சரில் Enphase வாலம் கொண்டு வர போகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி Enphase IQ8P வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு இது மாதிரி சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. பட் இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். ஏன்னா ஒவ்வொரு பேனலுக்கும் நீங்கள் ஒவ்வொரு இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க Q ரிலே Enphase இன்ஸ்டால் பண்ணணும். இந்த எல்லாமே அவங்க Enphase, இந்த பிரேக்கரு Enphase NY க்ளவுடு இது எல்லாமே Enphaseலேருந்து தான் பண்ணுவாங்க. Q கேபிள்ஸ்
என் கேப் எல்லாமே Enphaseல தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை இன்ஸ்டால் பண்ணுற நாங்கள் மட்டும் தான் இந்தியன்ஸாக இருப்போமே தவிர மற்றவங்க எல்லாமே Enphase தான் இருக்கும். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இது வந்து வாரண்டியில் கவர் ஆகும். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க எங்களை. இப்போ நம்ம கொச்சிலேருந்து கிளம்பி மறுபடியும் சென்னைக்கு போகிறோம். மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.